வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம சேனலில் பாஸ்தா வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுவும் பரங்கிக்காய் வச்சு ஒரு க்ரீமியான ஒரு பாஸ்தா ரெசிபி. பாஸ்தா அண்ட் க்ரீமி பம்ப்கின் சாஸ் ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் மேக்ரோனி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த டைப் ஆஃப் பாஸ்தா ஸ்பெகட்டி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம நிறைய பம்ப்கின் ஆட் பண்ணி பண்ண போகிறோம். ஒரு கலர் கட் கொடுக்கறதுக்காக நான் பெல் பெப்பர்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை, ஆனாலும் ரொம்ப க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும் இந்த பாஸ்தா. குழந்தைகளுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும், ஏன்னா பம்ப்கின்லேருந்து ஒரு மைல்ட் ஸ்வீட்னஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பரங்கிக்காய், அதுக்கப்புறம் 3 கலர் குடமிளகாய், தக்காளி, பூண்டு தேவை. மேலே உங்கள்கிட்ட ஹர்ப்ஸ் இருந்தால் நீங்கள் ஹர்ப்ஸ் தூவி ஃப்ளேவர் பண்ணிக்கலாம். பரங்கிக்காவை ரோஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம பாஸ்தாக்கு சாஸ் பண்ண போகிறோம். இந்த சாஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு 9-10 பீஸ் பரங்கிக்காய் தேவைப்படும். கூடவே நம்ம நிறைய பூண்டு சேர்த்துக்கிட்டா தான் நம்மளுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் 2 பல்ப் பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டோட பற்கள் தெரிகிற மாதிரி 2 எட்ஜஸையும் சாப் பண்ணிக்கோங்க. சாப் பண்ணிவிட்டு பூண்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு மேலே ஒரு 2 லேயர் ஆஃப் தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. பூண்டில் நிறைய லேயர் ஆஃப் தோல் இருக்கும். இப்போ இந்த கட் பண்ண பூண்டுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் போர் பண்ணிவிட்டு உப்பு தூவிக்கலாம். தூவினதுக்கப்புறமா இது ஒரு அலுமினியம் ஃபாயிலை வச்சு ரேப் பண்ணி நம்ம இதை டோஸ்ட் பண்ண போகிறோம். இது நீங்கள் அப்படியே நீங்கள் ஓவனில் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா பூண்டு உங்களுக்கு பிளாக் ஆகி கசக்க ஆரம்பிச்சிடும். ஈவனாக ஒரு கரெக்டான டெம்பரேச்சரில் நம்மளுக்கு குக் ஆகணுங்கிறதுக்காக தான் நம்ம அலுமினியம் ஃபாயிலை ரேப் பண்ணி நம்ம பம்ப்கின் கூடவே ரோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபாயிலை ரேப் பண்ணும்போது நம்மளுக்கு ஹீட்டு கொஞ்சம் கம்மியாக தான் போகும். பூண்டுக்கு ரொம்ப ஹீட் தேவையில்லை. பூண்டு நல்லா மேஷாக குக்கானா போதும். அந்த குக்கான பூண்டு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். நம்ம சாஸுக்கு அதுதான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்ததான் நம்ம பரங்கிக்காவை கட் பண்ணிக்க போகிறோம். பரங்கிக்காவை கட் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்கிற சதை பகுதி, கொட்டை அதெல்லாம் நீக்கிடலாம். நான் 400 கிராம் மேக்ரோனிக்கு கிட்டத்தட்ட 9லேருந்து 10 வெஜ்ஜஸ் ஆஃப் பரங்கிக்காய் உங்களுக்கு தேவைப்படும். அப்போ தான் உங்களுக்கு நிறைய சாஸ் கிடைக்கும், க்ரீமியாக இருக்கும். பரங்கிக்காய் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். பரங்கிக்காயோட தோலை நீக்க வேண்டாம், தோல் இருக்கட்டும். அதனால் கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிடுங்க. சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண இந்த வெஜ்ஜஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பேக்கிங் டிஷ்ஷில் அரேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். நல்லா பெரிய பேக்கிங் ட்ரேவை லைன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இந்த 9-10 பீஸ் பரங்கிக்காவை கச்சன்னு இல்லாமல் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே பேக்கிங் ட்ரேலேயே அலுமினியம் ஃபாயிலில் ரேப் பண்ண பூண்டியும் சேர்த்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஓடிஜி ஓவனில் தான் ரோஸ்ட் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட ஓவன் இல்லைன்னா நீங்கள் கிரில்லர் பேனில் வச்சு ரோஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே பாயில் பண்ணலாம், இல்லை ஸ்டீம் பண்ணலாம். பரங்கிக்காய் வேகணும் அவ்வளோதான். பட் ரோஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு டேங்கி டச் கொடுக்கறதுக்காக நான் 3 தக்காளியை வாஷ் பண்ணிவிட்டு அதையுமே இதே பேக்கிங் ட்ரேயில் வைக்கிறேன். மேலே ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நான் ரோஸ்மெரி அங்கங்கே தூவி விட்டுருக்கேன். உங்கள்கிட்ட ரோஸ்மெரி இல்லைனா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருந்ததுனால நான் சேர்த்துருக்கேன். ப்ளஸ் வாசனையும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். வேறு எதாவது ஹர்ப்ஸ் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. 3 கலர் குடமிளகாயிலேருந்து பாதி எடுத்துகிட்டு க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு அதையுமே இந்த ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எங்கெங்கெல்லாம் கேப் பார்க்குறீங்களோ அங்கே இந்த குடமிளகாயெல்லாம் வச்சு விட்டுருங்க. உங்களுக்கு நல்லாவே ரோஸ்ட் ஆகிடும். பரங்கிக்காய் அரேஞ்ச் பண்ணும்போது மட்டும் ஒன்றுக்கு மேலே ஒன்று அரேஞ்ச் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஹீட் ஈவனாக போகாது. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சாதான் உங்களுக்கு சீக்கிரமாக நல்லா குக் ஆகும். இந்த பாஸ்தா பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஃபால் டைமில் உங்களுக்கு பரங்கிக்காய் நிறைய கிடைக்கும். அப்போ நல்லா பண்ணி சாப்பிடுவாங்க. நிஜமாகவே இந்த பாஸ்தா ரொம்பவே க்ரீமியன் டேஸ்டியாக இருக்கும். குவிக்காக ரோஸ்ட் ஆகிறதுக்காக மேலே அப்படியே ஆலிவ் ஆயில் ட்ரிசில் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் ஆலிவ் ஆயிலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஆலிவ் ஆயிலுக்கு மேலே நம்ம கொஞ்சம் உப்பு தூவிக்கலாம். இது ரெடி ஆகிட்டே இருக்கும் போது நீங்கள் ஓவன் ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 275 டிகிரி சியில் ஒரு 30 to 45 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பரங்கிக்காய் நல்லா சாஃப்ட் அண்ட் முஷியாக நல்லா ரோஸ்ட் ஆகிடும். பரங்கிக்காய் அங்கே குக் ஆகிட்டே இருக்கும் போது நம்ம பாஸ்தாவை குக் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 400 கிராம் மேக்ரோனியை பாயிலிங் வாட்டரில் ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நான் மேலே கொஞ்சம் ரோஸ்மெரியும் தூவி விட்டுருக்கேன். பாஸ்தா நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் ட்ரிசில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. பாஸ்தா குக் பண்ண வாட்டர்லேருந்து ஒரு 2 கப் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம அப்புறமா சாஸில் சேர்க்க போகிறோம். இந்த பாஸ்தா குக் பண்ண வாட்டர் தான் நம்ம சாஸ்க்கு இன்னும் நல்லா எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ப்ளஸ் நல்ல ஒரு கூயினஸும் கொடுக்கும், ஏன்னா பாஸ்தாவில் கொஞ்சம் ஸ்டார்ச் இருக்கும். பரங்கிக்காய் நல்லா சாஃப்டாக மசிகிற ஸ்டேஜ் குக் ஆனோம். ஒரு கத்தி விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் பரங்கிக்காய் குக்காக எடுத்தா இல்லையான்னு. குக்கான பரங்கிக்காவை நல்லா ஆற விட்டுட்டு ஸ்பூன் வச்சு ஸ்கூப் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் ஸ்பூன் வச்சு எடுத்தாலே உங்களுக்கு தோல் தனியாகவும் செதை தனியாகவும் வந்துடும். எந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனோன்னா நீங்கள் கை வச்சு அமுத்தினீங்கன்னா அப்படியே குழஞ்சி போகணும். அதுதான் கரெக்டான பக்குவம். ஸ்கூப் பண்ண பரங்கிக்காவை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க.
கூடவே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பூண்டையுமே தோலை நீக்கிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அப்படியே அமுத்தினீங்கனாலே தோல்லேருந்து பூண்டு தனியாக வந்துடும். இந்த குக் பண்ண பூண்டு செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளியிலேருந்து தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இதே பிளெண்டர் ஜாரில் சேர்த்துட்டு எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அவ்வளோ ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில் இருந்தால் இனிமேல் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வேகிற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வேகிறதுக்கு வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம பரங்கிக்காய், தோல் நீக்கிய தக்காளி, அதுக்கப்புறம் பூண்டு போட்டு அரைச்சி வச்சோல்லையா ஒரு விழுது, அதை சேர்த்துக்கலாம். இந்த பியோரி 1லேருந்து 2 நிமிஷம் இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா குக் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம பாஸ்தா குக் பண்ண தண்ணி எடுத்து வச்சோல்லையா ஒரு 2 கப், அதை சேர்த்துக்கலாம். பாஸ்தாவில் இருக்கிற ஸ்டார்ச், பம்கினில் இருக்கிற க்ரீமினஸ் இந்த கிரேவிக்கு, இந்த சாஸுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் ஆப்ஷனல் தான். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு ரிச்னஸ் கிடைக்கும். ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக நீங்கள் ஒரு 1/4 கப் பால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம குக் பண்ணி எடுத்து வச்ச பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். சாஸ் பாஸ்தாவோட எல்லா பக்கமும் ஈவனாக படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அதே சமயம் கலரும் போது பாஸ்தா உடையாமல் பார்த்துக்கோங்க. ஏற்கனவே பாஸ்தாவுக்கு நல்ல ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சர் இருக்கும். அது கூட இந்த பம்கின் பியோரியும் நம்மளுக்கு நல்ல ஒரு க்ரீமினஸ் அண்ட் ஸ்மூத் டெக்ஸ்சர் கொடுக்கும். வாயில் போட்டிங்கன்னா அப்படியே வழுக்கிட்டு உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். கலந்து விட்டுட்டு நம்ம ரோஸ்ட் பண்ண பெல் பெப்பர்ஸையும் சேர்த்துக்கலாம். மேலே அப்படியே இந்த பீஸா சீசனிங் இல்லைனா மிக்சட் ஹர்ப்ஸ்னு விற்கும் இல்லையா, அதை தூவி விட்டுக்கோங்க. காரத்துக்கு கொஞ்சமாக ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் தூவி விட்டுட்டு நீங்கள் அப்படியே சூடாக சர்வ் பண்ணலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆற உங்களுக்கு டைட் ஆகிடும். அதனால் உடனே நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.